என்ன அப்படி பாக்குற? அம்மா இல்லையா? எல்லாத்துக்குமே பதில் சிரிப்புதானா? நீ பேசவே மாட்டியா? இந்த உனக்கு என்னுடைய பிரசன்டேஷன். பிரிச்சு பாரு. Thank God. இன்னைக்கு மட்டும் நீ பேசல, இனிமே உன் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை ஒரு வார்த்தை பேசிட்டு. உனக்கு வண்ணாத்தி பூச்சினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். 2 பிடிச்சனே, ஆனா அந்த 2 ஆன் த ஸ்பாட் அவுட். இன்னும் 2 பிடிக்கலாம் ட்ரை பண்ண. தெரு பசங்களா என்ன சுத்தி ஒரே கூட்டமா கூட்டிட்டானுங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் வர்ற வழியில வாங்கிட்டு வந்தேன். இது உனக்கு பிடிச்சிருக்க? பிந்து, அம்மா இவர் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எஸ்ஐட்டு போற வழியில உங்களை பார்த்து அளவு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சௌக்கியமா இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். இந்த குருவிங்க வந்த நேரம் முதல் முறையா பிந்து பேசி நான் கேட்டேன். அடுத்த தடவை வரும்போது கிளி கொண்டு வர்றேன், அப்ப பாருங்க. வேற என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல, நான் புறப்படுறேன். காஃபி சாப்பிட்டுட்டு போங்களேன். பரவாயில்ல, நான் வரேன். பிந்து, நான் வரேன். பிந்து, நான் இல்லாதப்ப யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அந்த ஆள்கிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அம்மா வீட்டுல எல்லாம் வெளியே போயிருக்கான்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? வந்தவன் நல்லவனா கெட்டவனான்னு யாருக்கு தெரியும்? இனிமே இந்த எக்ஸ்கியூஸ் மீ, என் கார் சாவி இங்க விட்டுட்டு போயிட்டேன். மேடம், ஒட்டுமொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் அயோக்கியன்னு முடிவு கட்டுறது அவ்வளவு நல்லதில்லை. அதே நேரத்துல எல்லா பெண்களையும் பத்தினின்னு முடிவு கட்டுறதும் நல்லதில்லை. என்னை பத்தி நானே நல்லவன்னு சொல்லிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க மகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த தடவை நான் இங்க வரும்போது எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட வருவேன். நீங்களும் சம்மதிச்சா பிந்துவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஐயோ சொன்னா கேளுங்க மாமா, என்ன ஊர்ல உலகத்துல செய்யாதத இவன் செஞ்சுட்டான துப்பாக்கி எடுத்துட்டீங்க. மரியாதையா போறியா இல்ல ஒன்னை சுடட்டுமா? ஊர்ல எவ்வளையோ காதலிச்சுட்டு ஏகத வந்து சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? மாமா வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா. நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி உன்னை சுட்டு போட்டு. அப்பா உண்மையிலே சுட்டாலும் சுட்டுவாரு. வேற என்ன செய்யலாம்? இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்றதா நல்லது. யமா யமா யமா, நீடாமா எப்படியாவது அப்பாட்ட சொல்லணும். நான் எப்படிடா சொல்ல முடியும்? சொன்னா அவர் லோலோ லோலோன்னு கத்துவாரேடா. அப்படியே சொன்னாலும் துப்பாக்கி எடுத்து சுட்டு என்ன பொசிக்க விடுவார். இந்த வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு என்னடா நடக்குது? ஏதோ அந்த ராஜி இருக்கிறதுனால அவர்கிட்ட சொல்லி நம்ம காரியத்தை சாதிச்சுக்க முடியுது. வேண்டாம் வேண்டாம், அம்மா சும்மா லோலோன்னு கத்தும். ராஜி கிட்ட சொன்ன காரியம் தன்னால் நடக்குது. ஆமா, உங்களுக்கு சரியான பதில் சொல்றதுக்கு எனக்கு இன்னும் 15 நாள் அவகாசம் தேவை. எஸ் சார், நோயாளியுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும். எதுக்கு நீங்க நேர்ல வாங்க பேசிக்கோ. ஓகே, தேங்க்யூ. குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங் வினோத். எங்க எப்படி? நான் ராஜி அவசரமா பார்க்கணும். ராஜி இப்பதானே வெளியே போனா, என்ன விஷயம்? அடே, ராஜியால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. இப்ப எங்க பார்க்கலாம்? ஏதோ புடவை வாங்கணும்னு கார் எடுத்துட்டு போனா நம்ம ஜோசப் சாரி சென்டருக்கு கூட பார்க்கலாம். அது என்ன தலை போற விஷயம் சொல்லிட்டு போய. அங்கிள், அந்த வேலைக்கு நீங்க லாய்க்கு இல்ல. அது ராஜால மட்டும் தான் முடியும். அப்ப நான் வரட்டுமா? அந்த சாரி ராஜி, என்னப்பா இங்க வந்திருக்கீங்க? ஒண்ணு பாக்கதான், ரொம்ப அவசரம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறோம். என்னத்தான் முகத்துல வெக்கம் தெரியுது? என்னைக்கு இல்லாம உங்ககிட்ட நான் பேச போறது என் கல்யாணத்தை பத்தி தான். நாம அத பத்தி இங்க பேச வேண்டாம். உனக்காக நேர் பார்க்கல வெயிட் பண்றேன்.
பர்ச்சேஸ் முடிச்சிட்டு நேரம் அங்க வந்துரு. பர்ச்சேஸ் வேணாம், ஒண்ணும் வேணாம், நான் இப்பவே வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ புடவையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்தா போறோம். ஆனா இதுக்கெல்லாம் பில் நான் தான் பே பண்ணுவேன். சார், பில்ல எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. இந்த பாரு, கெஞ்சத்தனமா வாயில் புடவையா எடுக்காத, நல்ல புடவையா எடுக்க. நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ஐயோ, செலக்ஷன்ல நான் ரொம்ப பூர்மா. உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்குன்னு வச்சுக்கேன். ஓகே.
உள்ளம் பாடும் காவியம் ராஜி, உனக்கா நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா ஆடி அசைஞ்சு வர்றியே? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஐயோ, கோவில் இருக்கட்டும். என் அவசரம் உனக்கு புரியலையே. நான் இன்னைக்கு கோயிலுக்கு போனதுக்கு காரணம் இருக்கு. நான் நினைச்சது மட்டும் நடக்கட்டும். உன் கூட எல்லா கோவிலுக்கு வர்றேன். நீங்க வந்துதானே ஆகணும். ஆமாமா. இந்த விஷயத்த எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. ராஜி, அப்பா கோவம் உனக்கு தெரியுமே. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன போவா? நான் எப்படி போய் பேசுறது? நல்லா இருக்கு. மாமா கேட்டா சந்தோஷப்படுவாங்க. ஆமா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஐயோ, நிலைமை தெரியாம பேசுறியே. இத போய் அவர்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தான் தெரியும். அவர்கிட்ட பேசுற தைரியம் உனக்கு தான் உண்டு. அதனாலதான் உங்ககிட்ட ஓடியாங்க. அஜி, நீ மட்டும் மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் காரியமே கெட்டுப்படும். அஜி ப்ளீஸ் ப்ளீஸ் சரின்னு சொல்ல. அஜி ப்ளீஸ். சரி. தேங்க்யூ. சரி, நான் போய் எப்படி மாமா கிட்ட பேசுறேன்? அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். இப்ப நேரா அங்க போற, போய் மாமா அத்தான் கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லு. அவர் ஒரு மாதிரியா பாப்பாரு. அதுக்கெல்லாம் நீ பயப்பட மாட்டியே. அப்புறம் என்ன சொல்ற? கோத்தகிரியில ஒரு நல்ல குடும்பம், அந்த குடும்பத்துல பிந்துன்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கத்தான் அத்தான் பிரியப்படுறாரு. அதுக்கு நீங்க சம்மதிக்கணும், சும்மா அவனு கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லு. என்ன நான் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டியா? என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. நான் சொல்றது உனக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? பிந்துவை நீ பார்த்த, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எவ்வளவு நல்ல பழக்கம்? கொஞ்ச நாளாதான். நான் எதிர்பார்க்கல. நான் கூட திடீர்னு எடுத்த முடிவுதான். சரி, மாமா கூட சொல்லிடுறேன்.